நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கண்மணி தமிழ் பியூட்டி டிப்ஸ். நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே மை ஹார்ட்லி வெல்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த எல்லாருக்கும் வந்து பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்ம ரூம் டூர் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வீடு டூரும் வந்து கேட்டிருந்தீங்க. ஃபுல் வீடு நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வீடை நான் வந்து நான் தூங்குற ரூமு, நான் ஷூட்டிங் எடுக்கிற ரூமு ரெண்டுமே இது ஒன்று தான். ஸோ அதை வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 6 years பிஃபோர் தான் வந்து இங்கே வந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வாஷர்மேன் பெட்டில் தான் இருந்தோம். ஆவடிக்கு வந்து ஒரு 6 years முன்னாடி தான் வந்தோம். இந்த இடம் வந்து வாங்கும் போது ரொம்ப கஷ்டத்தில் வந்து நாங்கள் வாங்கினோம். ப்ளஸ் வந்து நாங்கள் வாங்கின ஃபஸ்ட்டு வீடே இதுதான். அதுக்கப்புறம் இப்போ நிறைய வீடு வாங்கியிருக்கோம். பட் இதை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா இதில் தான் எல்லாமே வந்துச்சு அப்படின்றதுனால இதை விட்டு போக மனசு இல்லாமல் நாங்கள் அப்படியே இருக்கோம். ஸோ கீழே இருக்க வீடு பார்த்திங்கன்னா இதில் ஆல்ரெடி இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து கட்டி இருந்தாங்க. கொஞ்சம் நாங்கள் ஆல்ட்ரு பண்ணோம். மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் இருக்கிற காசு கையில் ₹1 கூட இல்லாமல் போட்டு வாங்கினது. கொஞ்சம் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் சரி மேலே காலியாக இருக்கே கட்டி ஏதாச்சும் விட்டோம்னா ரெண்ட் வரும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கையில் இருக்க காசை வச்சு கட்டி இங்கே வந்து ரெண்ட்டுக்கு விட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களால் வாஷர்மேன் பெட்டில் வந்து நாங்கள் ரெண்ட்டுக்கு தான் இருந்தோம் சொன்ன மாதிரி. ஸோ அங்கே எங்களால் ரெண்ட்டு கொடுக்க முடியல. ப்ளஸ் வந்து தண்ணி வந்து அங்கே சுத்தமாக வரல. நைட்டு 1 மணி 2 மணி அந்த மாதிரி போய் ரோட்டில் போய் பம்பில் அடிச்சுட்டு வரணும். அதனால சரி இந்த ஏரியாலாம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவோட ஊரும் இதுதான். ஸோ அதனால் நாங்கள் இங்கேயே வந்து ஒரு லேண்ட் வாங்கி இங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டோம். திரும்ப வந்து நாங்கள் வாஷர்மேன் பெட் போகிறதா ஒரு பிளானை புது வீட்டில் தெரியல. ஆனால் இங்கே வந்து போகிறதுக்கு மனசு வரல. ஸோ இந்த வீடு நான் இந்த கதை எதுக்கு சொன்னால், இந்த வீடு வந்து இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூம் தான். ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒரு ஒய்ஃப் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நாங்கள் கட்டணும். அதுக்கும் காசு இல்லை, மெயின் காசு இல்லை கட்டுறதுக்கு. இருக்கிறத வச்சு கட்டுறதுனால சின்னதாக வந்து தான் கட்டியிருக்கோம். சின்ன ரூம் தான். ஸோ நாங்கள் இங்கே தான் தூங்குவோம். இங்கே தான் நான் வந்து ஷூட்டிங் எடுப்பேன். தூங்குறதுக்கு மட்டும் தான் அம்மா அப்பாலாம் மேலே வருவாங்க. மற்ற டைம் வந்து நான் ஷூட்டிங் எடிட்டிங்கு எப்பவுமே நான் இங்கே தான் இருப்பேன். கீழே அவ்வளோவும் போகவே மாட்டேன். சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் போவேன். ஸோ அதுதான். சரி ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஊற்றுது வேற. அதனால மேக்கப் போடலாம் ஊற்றுறதுக்கு வேற கலைஞ்சி நாசமாக போயிடும். சரி வளரன்னு பேசாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோன்னா இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து கிச்சன் தான் இருந்துச்சு. இப்போ வந்து நான் இதை ஒரு குப்பை ரூமாக ஆக்கி வச்சுருக்கேன். ஏற்கனவே என் ரூம் வந்து குப்பையாக தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு அது யூஸ் பண்ணாத தலைக்காணி, அப்புறம் வந்து இந்த ஜிஆர்டியில் நாங்கள் வாங்கும்போது எங்களுக்கு இந்த ஸ்டவ்வு, அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் மிஷின்ன்ற பாருங்க, கிரைண்டரு, மிக்சிலாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வச்சுருக்கோம். அப்புறம் எங்கள் பாப்பாவோட அந்த வண்டி தள்ளிட்டு போகிற வண்டி, ஸோ அந்த மாதிரி குப்பை ஏதாவது நான் வந்து நிறைய டிஐஒய் லைட்ஸ்லாம் வந்து பண்ணி வச்சுருந்தேன். நான் எல்லாமே வச்சுக்கிறது டிஐஒய் லைட்ஸ் தான் வச்சுருக்கேன். அதை பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா நான் சும்மா அப்படியே தேவையில்லாத சாமான் அது இதெல்லாம் வந்து வச்சுருக்கோம். அவ்வளோதான். இங்கே வேறு ஒன்றும் புதுசாக இல்லை. ஸோ இது ஓப்பன் பண்ண இங்கேருந்து வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம ரூமு. ஸோ இது இங்கே தான் வந்து நான் ஷூட்டிங்கு தூங்குறது எல்லாம் பண்ணுறது. ஸோ இதுதான். நான் ஒரு வாட்டி ஃபுல் வியூ காமிச்சிடுறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு தனியாக காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் சின்ன ரூமு தான். ரொம்ப வந்து சின்னதாக தான் இருக்கும். ஆஹா ஓஹோன்னு பெருசாலாம் இருக்காது. இதுதான். ஸோ வர இடம் அப்படியே வந்தோன்னா இங்கே இப்படி இருக்கும். சரிங்களா. ஸோ மேலே வந்து 2 லைட்டு வந்து டிஐஒய் லைட்டு தான். அதுவும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இங்கே டிஐஒய் லைட் தான். அது வந்து நான் உங்களுக்கு எப்படி வந்து பண்ணோம், எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா. இங்கே ஒரு டிஐஒய் லைட்டு. ஸோ இதுதான் ரூமு. இதோ இங்கே வந்து பெட்டு போட்டு வச்சுருக்கேன். கீழே வந்து நார்மலாக தரேன். ஸோ இதுதான். நான் வந்து இங்கே தான் தூங்குவேன். நானும் எங்கள் பாப்பாவும் இங்கே தூங்குவோம். எங்கள் அம்மா அப்பா வந்து இங்கே பாயெல்லாம் போட்டு தூங்குவாங்க. நான் இப்போதைக்கு ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து ஹோல் ரூமு. இப்போ நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். ஸோ ரூமில் வந்து கேமராக்கு பின்னாடி தான் கதவு. ஸோ ரூம்லேருந்து என்ட்ரு ஆகிறவனே வந்து இப்படி தான் இருக்கும் ரூமு. எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான், பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இப்படி தான் இருக்கும். ரொம்ப வந்து ரூம் இருட்டாக இருக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம லைட்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா ஷூட்டிங்கில் இவ்வளோ இருட்டில் பார்த்தா கேமரா ஒரு மாதிரி ஷேக் ஆகும். சரிங்களா. ஈவன் நம்ம வெளிச்சத்தில் எடுத்தால் கூட இப்போவும் பார்த்தீங்கன்னா மதியம் டைம் தான் இருந்தாலும் எடுக்கும்போது ஷேக் ஆகும். ஸோ அந்த லைட்லாம் இருந்தால் தான் கொஞ்சம் ஷேக் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் லைட்டு வந்து ஆன் பண்ணிடுறேன். ஓகே, கொஞ்சம் லைட்ஸ் வந்து நான் ஆன் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு லைட் இருக்குது, அதை வந்து நான் வெளியில் வச்சுருக்கேன். ஸோ இதுதான். எத்தனை வாட்டி அதிகம் சொல்லிட்டு இருக்கேன். இதான் ரூமு. நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. இருங்க நான் காமிக்கிறேன். லைட்டு போடலன்னா சுத்தமாக தெரியாது, அதனால லைட் போட்டுருக்கேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளார் பேக்ரவுண்ட் தான். ஆக்சுவலி நான் அப்படியே பிளெயினாக விட்டுலாம் தான் நினச்சேன். பட் பிளெயினாக விட்டால் நல்லா இருக்காதே அப்படின்ட்டு சும்மா அப்படியே போய் கடையில் பார்க்கும்போது இந்த இது நல்லா இருந்தது.
சரி நான் வாங்கினேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் இது எங்க வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஆவடியில வந்து பொண்ணு பஜார்ன்னு ஒரு ஷாப் இருக்கும். ஸோ அங்க வந்து வாங்கினேன். ஆக்சுவலி நான் இது வாங்குற பிளான்லயே போல, அவங்களே வந்து கடையில வந்து தொங்க போட்டிருந்தாங்க. அப்பதான் வந்து நான் அவங்க கடையில டெக்கரேஷன் பண்ணதா வச்சிருக்காங்கன்னு நினைச்சா, அப்புறம் தான் பார்த்தா இதுல டேக் ஓட்டி இருந்தது. ஓ இது விற்கிறதுக்கா, சரி ஓகே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இது கிரீனா இருக்கா, அதான் நம்ம எல்லோ பெயிண்ட் அடிச்சிருக்கோமே, இதுக்கு கிரீன் வச்சோன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இதுல வந்து வாங்கினேன். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா தான் வரும். 2 வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன், தெரியுதுங்களா? ஸோ இது ஒன்று, இது ஒன்று, 2 வரும். ஒரு இது பார்த்தீங்கன்னா வந்து 1300 வந்துச்சு. ஸோ ரெண்டும் சேர்த்து நான் 2600க்கு வாங்கினேன். இதுதான். இது வந்து நம்ம இப்படியும் மாட்டிக்கலாம், நான் இப்படி தொங்க விட்டுருக்கேன், ஆணி அடிச்சு அப்படியே வந்து தொங்க விட்டுருக்கேன். இப்படியே மாட்டிக்கலாம், இப்படியே மாட்டிக்கலாம். நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த சீரியல் லைட்ஸ் மாதிரி வரும்ல, அது கூட போடலாம். என்னோட சோம்பேறி தந்தாலும் நான் அப்படியே வந்து எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு. இது வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ஒரு ஃப்ரெண்ட், நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கொடுத்தாங்க. அழகாக கொலாச் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஒரு வீடியோவில் கூட காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ அந்த ஃப்ரேமு இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, நேற்றே எங்கள் டைனா வந்து ஆணி அடிச்சு மாட்டு நிறைய உள்ள ஒரு குப்பையில் இருந்தது எல்லாமே. இதெல்லாம் தூக்கி வந்து நான் வச்சுருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ரூம் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது இப்போ இப்படி இருக்காது. உண்மை அதுதான், இப்படி இருக்கவே இருக்காது. குப்பையில் தான் வந்து நான் குடும்பம் நடத்திட்டு இருப்பேன். நான் முடிஞ்சால் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் வந்து இந்த ரூம் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு காட்டுறேன். சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்த வீடியோக்காக தானே வந்து ஏற கட்டி வச்சுருக்கேன். எல்லாம் பயங்கர குப்பையாக இருக்கும். 2 நாள் முன்னாடி கூட நான் கீர்த்திக்கு வந்து இந்த ரூம் வந்து வீடியோ எடுத்து அனுப்பேன். அவளும் நானும் உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி இருந்தது. அதனால தான் உண்மையை சொல்லிட்டேன், ஏன்னா நான் மறைக்க மாட்டேன். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து அவங்க கொடுத்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. நான் ஓசிஎஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து என்னோட பர்த்டே கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி எனக்கு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், என்னோட ஃபோட்டோஸ்லாம் வந்து கொலாச் பண்ணி வச்சு அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ எடிட்டிங் கூட இந்த கொலாச் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு போட்டு அப்படின்னா அப்படி இருக்கும், எனக்கு சூப்பராக. ஸோ இந்த 2 ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால மாட்டியிருக்கேன். இந்த யூடியூப் பட்டன் நம்மளோட கனவுனே சொல்லலாம். என்னோட கனவு, உங்களோட பரிசு. ஸோ எல்லாருமே வந்து என்கிட்ட டேரெக்டாக வந்து ப்ரைஸ் வந்து கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் எல்லாருமே சேர்ந்து கொடுத்த பெரிய கிஃப்ட்னா வந்து அது யூடியூப் பட்டன் தான். இந்த இடம் எதுக்கு காலியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம வந்து 10 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம்னா இன்னும் வந்து பெரிய அவார்ட் கொடுப்பாங்க, ஒரு கோல்டு பட்டன் அவார்ட். ஸோ அதுக்காக காலியாக விட்டு வச்சிருக்கேன். என் கல்யாணத்துக்குள்ளே வந்து வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும், கொஞ்சம் வந்து ப்ரௌடாக ஃபீல் ஆகும். பார்ப்போம், உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ தான் நம்ம 7:45 நம்ம வந்திருக்கோம். இன்னும் கிட்ட 2:55 கிட்ட வரணும்னு நினைக்கிறேன். கரெக்டா? எஸ். ஸோ எப்போ வரும்னு தெரில, பார்ப்போம். அதுக்காக தான் இந்த இடம் வெயிட்டிங். ஸோ இது வந்து என்னால் மறக்கவே முடியாது, வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. ஏன்னா எனக்கு வந்து பெரிய நான் ஒரு அப்பா டக்கர்லாம் இல்லை, எனக்கு நிறைய கிஃப்ட் வந்ததுக்கலாம். ஸோ என் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒன்று, என்னோட பேர் வேற போட்டிருக்காது தான். ஐயோ முடியல. ஸோ இதுதான், அவ்வளோதான். இது வேற ஒன்றும் கிடையாது. இந்த பேக்ரவுண்டு, 2 ஃபோட்டோ ஃப்ரேமு இது இருக்குது. ஸோ ஒரு வாலில் வந்து இதுதான் இருக்குது. இந்த சைடு வந்து பார்ப்போம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, பெருசாக ஒரு வாலு. இது வந்து மழையில் அந்த சைடு வெள்ளையாயிடுச்சு ஒரு மாதிரி. நாங்கள் வந்து பெயிண்டே பண்ணல எதுக்குமே. பெயிண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 years ஆயிடுச்சு. இந்த டைம் பண்ணலான்றப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இந்த டைமில் பண்ண முடியாது. ஸோ அதனால கண்டிப்பாக பெயிண்ட் பண்ணணும். பெயிண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் செவரு. ஸோ அதனால கேவலமாக இருக்குது. ஐ நோ, யூ வில் எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஸோ அதான். அப்புறம் வந்து இங்கே ஜன்னல் இருக்குது. ஜன்னல் நார்மலாக ஸ்க்ரீன் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. மேலே வந்து ஏசி ஓடுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வந்து சொன்ன மாதிரி 2 டிஐவை லைட்ஸ் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வாலில் வந்து அதான் இருக்குது. இந்த சைடு பார்ப்போம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐட்டம். ஸோ நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸு, ஓரளவு பேசிக்காக யூஸ் பண்ணுறது. கொஞ்சம் பேசிக்கானா இவ்வளோதான் தேவைப்படாது, நீங்கள் பயந்துடாதீங்க. பட் நான் யூஸ் பண்ணுற கொஞ்சம் ரெகுலரான ப்ராடக்ட்ஸ், ஸோ அதெல்லாம் வச்சுருக்கேன். பர்ஃப்யூம்ஸ் அது இதுன்ட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் கிட்ட காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பெட்டை பற்றி பார்த்துருவோம். இந்த ரூமில் வந்து நான் கட்டில் தான் போட்டிருந்தேன். என்ன ஆச்சுன்னா ஷூட்டிங் எடுக்க முடியல. இந்த கேமரா ஸ்டாண்ட் வரும் இல்லையா, இப்படி தானே வரும். ஸோ இப்படி வந்து இருக்கிறதுனால வைக்க முடியல. ப்ளஸ் வந்து ஃபுல்லாக அடைச்சிக்குது. பெரிய கட்டில் இருந்துச்சு, அதை தூக்கிட்டு போய் ஷூட்டிங் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து போட்டு அது மழையில் நனைஞ்சு வேஸ்ட்டாக போச்சு. ஸோ அப்படியே வந்து நாங்கள் கீழே பாய் போட்டு தான் படுத்துட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பேக் பெயினாக இருக்குது உண்மையாகவே. லைக் எப்போ பாரு வேலை செஞ்சுக்கிட்டு எடிட்டிங் பண்ணிட்டு ஓடியாந்துட்டு அப்படி இருக்கிறதுனால எனக்கு பேக் பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால என்னால் முடியல. அதனால நான் ஒரு பெட்டு வந்து வாங்கிக்கலான்ட்டு வாங்கிட்டேன். ஏன்னா வந்து நான் சின்ன
வயசுலேருந்தே உண்மையை சொல்கிறேன், சீனுக்காகன்னு கிடையாது, நான் பெட் இல்லாமல் தூங்கினதே கிடையாது. எனக்கு வந்து நான் ரொம்ப ஒல்லியாக இருந்தேன் நான் சின்ன வயசில். அப்போ வந்து எலும்பு குத்தும், தரையில் படுத்தா எலும்பு குத்தும், இப்படி திரும்பி படுக்க முடியாது, இந்த எலும்பு குத்தும். ஸோ அதனால நான் பெட்டில் படுத்து பழகிட்டு இப்போ பண்ணி மாதிரி ஆனதுக்கப்புறம் கூட எனக்கு பெட் இல்லாமல் தூக்கம் வர மாட்டேங்குது. இருந்தாலும் நான் கிட்டத்தட்ட 2 வருஷம் நான் பெட் இல்லாமல் வந்து தூங்கியிருந்தேன். இதுக்கு மேலே என்னால் சத்தியமாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பெட்டு வாங்கி போட்டுட்டேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க வந்து தரையில் ஊனணும், அவங்களோட உடம்பு ஊனணும், அப்போ தான் வலி போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த பெட்டே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது எனக்கு மட்டும் சின்ன பெட்டை வாங்கி போட்டுட்டேன். ஸோ நானும் எங்கள் பாப்பாவும் வந்து அதில் படுத்துப்போம். ஸோ இந்த பெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேக் ஃபிட்ல தான் வந்து வாங்கியிருந்தேன். நேற்று வரைக்கும் இது வந்து ஒரு குப்பை மாதிரி இருந்தது. லைக் பெட் கவர் ஒழுங்காக போடாமல் நான் ஷூட்டிங் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் உண்மையில பெட் கவரே போட்டேன். ஸோ இது வந்து வேக் ஃபிட் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இது வந்து கீர்த்தி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கா. நான் வந்து அவகிட்ட சொன்னேன் இந்த மாதிரி அப்படின்னோடனே இந்த பிராண்ட் வாங்கிக்கோ நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவ தான் ரெஃபர் பண்ணா. சரி ஓகேன்ட்டு நான் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா 8000 கிட்ட வந்துச்சு. இது வாங்கின காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபோம் மேட்ரஸஸ், அதாவது ஃபோம் பிளஸ் ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட ஒரு மேட்ரஸஸ். அதாவது நம்மளுக்கு முதுவலி, ஜாயிண்ட் பெயின்ஸ் அங்கங்கே வந்து பிடிச்சிக்குது, வலிக்குது அப்படின்றவங்க வந்து நம்ம இந்த பெட்டில் படுத்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் வந்து அந்த உடம்பு வலி வந்து இருக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 லேயர்ஸ் இருக்குது. ரொம்ப வந்து நல்லா கனமாக இருக்குது பெட்டு. மற்ற பெட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும், ப்ளஸ் வந்து 2 லேயர்ஸ் தான் வரும். இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸும் வருது, 4 லேயர்ஸும் வருது. ஸோ அந்த இதில் வந்து நான் 3 லேயர்ஸ் வாங்கினேன். ஸ்பெஷலாக வந்து எனக்கு பேக் பெயின் இருக்குது, உடம்பு வலி இருக்குது அப்படின்றதுனால தான் நான் இந்த பெட் வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாசமாக வந்து தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் எனக்கு இன்னும் வந்து பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 days வந்து இது ட்ரையலாக எடுத்துக்கலாம். 100 days வந்து ஃப்ரீ ட்ரையல். நீங்கள் காசு பே பண்ணிட்டு நீங்கள் பெட் வந்துடும், சரிங்களா? நீங்கள் 100 days யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிக்கல, இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பெட்டில் அப்படின்னா நீங்கள் 100 days வந்து ட்ரை பண்ணிட்டு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்ட்டு உங்களுக்கு காசுலாம் வந்து பிடிக்க மாட்டாங்க. ஸோ ஃபுல் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ வந்து பே பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் இந்த பிராண்ட் வந்து சூஸ் பண்ணேன். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து 2 சைடு வரும். மேலே வந்து ஒயிட் வரும், கீழே வந்து கிரே வரும். நம்ம ஒயிட் சைடு வந்து படுத்தோம்னா தான் வந்து படுக்கணும் அப்படின்ட்டு அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் இது வந்து அவங்களே ஒரு பெட் கவர் கொடுத்துருப்பாங்க, ஜிப் மாதிரி. ஸோ நம்ம ஜிப் ஓப்பன் பண்ணோம்னா பெட் கவர் வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்து மாட்டிக்கலாம். ஸோ பெட் வந்து அழுக்காகாது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அந்த 3 லேயர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க, நம்மளுக்கு என்னன்னு தெரியாது இல்லையா? ஸோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மெமரி ஃபோம் அப்படின்றது. ஸோ மெமரி ஃபோம் எதுக்குன்னா நம்ம பாடி வந்து இப்படி நம்ம திரும்பி படுக்கும்போது மாறும் இல்லையா ஷேப்பு. ஸோ அந்த பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த பெட்டும் வந்து அதுவே வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ தட் உங்களுக்கு அந்த பெயின்லாம் எதுவுமே வராது. அது ஒன்று. செகண்ட் வந்து டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் ஜோன் லேயர். அதாவது நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு தலை வந்து அழுத்தி இருக்குன்னா தலைக்கு வந்து ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கும், கால் வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம பாடிக்கு எங்கெங்கே ப்ரெஷர் பாயிண்ட் தேவையோ அந்த மாதிரி வந்து அதுவே வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம பாடியில் இருக்க பெயின் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணும். அதுதான். தேர்ட் வந்து ஹை ரெசிலன்ஸ் ஃபோம். அதாவது கீழே லாஸ்ட்டாக இருக்க லேயர், இது ரெண்டுத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணி அதை வந்து கரெக்டாக வந்து நடத்த வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தேர்ட் லேயர் தான். ஸோ இந்த 3 லேயரும் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம பெரியவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம், பேக் பெயின் இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரெஷர் பாயிண்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கணும் படுக்கும்போது அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக இந்த பெட் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். இதோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது வந்து சின்ன டப்பாவில் தான் வந்து நான் கூட நினச்சேன் என்னடா இது பெரிய பெட்டுன்னு சொன்னாங்களே, இது என்ன இவ்வளோ டப்பாவாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அது வேக்யூம் கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வெளியில எடுத்து போடும்போது அது வந்து நல்லா எலாபரேட் ஆகிட்டு நல்லா கொஞ்சம் உப்பிடும், அதுதான் விஷயம். ஸோ அதுக்கப்புறம் நார்மல் பெட் மாதிரி ஆயிடும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வந்து நமக்கு வாரண்டி கொடுக்குறாங்க, ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இந்தியா ஃபுல்லாக வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. அந்தந்த விஷயத்துல இதில் தான் ரொம்ப பிடிச்சி போய் நான் இந்த பெட்டே வாங்கினேன். அண்ட் வந்து இது ஓப்பன் பண்ணுறத வந்து நான் வீடியோ எடுத்து வச்சிருந்தேன், தெரியாமல் வந்து டெலிட் பண்ணிட்டேன். அந்த கிளிப் வந்து நான் உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் தெரியல, நான் கீர்த்திகிட்ட கேட்டு பார்க்குறேன். வச்சிருந்தானா கண்டிப்பாக நான் அந்த கிளிப் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். எனக்கு வந்து ரொம்ப இது பிடிச்சிருந்ததுனால நான் இது வாங்கினேன். நீங்களும் வந்து பெட் வாங்க போறீங்க அப்படி ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் இது வந்து வாங்கிக்கலாம். அண்ட் நிறைய ஆஃபர்ஸ் வேறு போடுவாங்க இதில் அப்பப்போ. இதில் வந்து பில்லோ, பெட்ஷீட் அது மாதிரி நிறைய எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. நீங்கள் ஒரே இதாக கூட வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நல்லா இருந்ததுனால சின்னதாக ரிவ்யூ கொடுத்தேன். சரி ஓகே, நம்ம மேலே போய் அந்த ஷெல்ஃபை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன இருக்குன்ட்டு. இதில் வந்து நான் ஓரளவு வந்து யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு அப்புறம் நிறைய வந்து கீழே தான் இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கே வந்து பீரோவோ இல்லை வார்ட்ரோப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிளோ எதுவுமே கிடையாது. நிறைய பேர் வர கேட்பீங்க என்கிட்ட ட்ரெஸ்ஸிங் டேபிள் உங்கள் வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக சொல்கிறேன், என்கிட்ட அதெல்லாம் இல்லை.
சரிங்களா? ஸோ அதனால நான் சரின்னு சொல்லிட்டே இருப்பேன். சரி இந்த மாதிரி ஏதாவது வீடியோ எடுக்கும்போது நம்ம அதில் சொல்லலாம் அப்படின்றதுனால ஓகேன்னு சொல்லிட்டு இருப்பேன். எங்கிட்ட ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லை, வார்ட்ரோப் இல்லை, எதுவுமே இல்லை. எங்கள் ஆயா வந்து ஒரு பீரோ கொடுத்தாங்க, யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஞாபகமாக நான் வந்து அந்த பீரோவில் தான் எல்லா ட்ரெஸ் என்னோடதெல்லாம் வந்து வச்சுட்டு இருக்கேன். ஸோ ப்ளஸ் இன்னொரு விஷயம், நம்ம வீட்டில் வந்து ஸ்பேஸும் கிடையாது. நம்ம வீட்டில் வந்து சின்ன ரூம் தான், அதில் படுக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும். அதனால அதெல்லாம் வாங்க முடியல. ஸோ நம்ம ஃபியூச்சராக ஏதாவது ஒரு வீட்டுக்கு போனோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம வாங்கி நான் அப்போ வந்து உங்களுக்கு ஆர்கனைசேஷன் போடுறேன், பார்க்கலாம். இல்லை இதில் வாங்க முடிஞ்சாலும் வாங்க ட்ரை பண்ணுறேன். மெயின் இடம் இல்லை, அதுதான் விஷயம். சரி இது பார்ப்போம். ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பூ கண்டிஷனர் வந்து ஸ்டாக்ல வச்சிருப்பேன். என் மூஞ்சே தெரியல, பரவாயில்ல, என் மூஞ்சை பார்த்து வெறுப்பாயிருப்பீங்க, அதனால இதே பாருங்க. ஏற்கனவே பாத்ரூம்ல நிறைய இருக்கும், நிறைய ஷாம்பூஸ், இதெல்லாம் ரீஸ்டாக் பண்றதுக்காக இங்க வந்து வச்சிருக்கேன். இது வந்து லைக் இருங்க, இந்த கண்ணாடி கீழே வச்சிருக்கேன், கிடஞ்சலா இருக்கு. இது வந்து நியூட்ரிடம் ஷாம்பூ, அப்புறம் பேலன்ஸ் ஸ்கேல்ப். இது வந்து 3000 ரூபாய் இந்த ஷாம்பூ. ஆனால் நான் வந்து யூஸே பண்ணலை. இது வந்து ஒரு கெமிக்கல் ஷாம்பூ தான். நான் இப்போ எல்லாமே வந்து இந்த பேரபின் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கெரட்டின் பண்ணதுனால இது யூஸ் பண்ணாமே இருக்கு. மேபி நான் கெரட்டின் இன்னும் கொஞ்சம் இருக்கே ஹேர்ல, அது போனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறேன். 3000 ரூபாய் கொடுத்து என்னோட ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இது வந்து ஒரு ஸ்பார்க் கிரீம் லாரியல்ல இருந்து, அப்புறம் மாமா அர்த்தோட ட்ரீ கண்டிஷனரு, இது வந்து பேலன்ஸ் ஸ்கேல்ப் ஹேர் ஃபால் லோஷன். இது எதுவுமே நான் யூஸ் பண்ணல, பட் இதெல்லாம் சம ப்ராடக்ட். இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் ப்ராடக்ட், யூஸ் பண்ணல. இதுவும் வந்து லாரியல்ல வந்து ஹைட்ரேட்டிங் கான்சென்ட்ரேட், அப்புறம் வந்து பியூரிஃபையிங் கான்சென்ட்ரேட். அதாவது அந்த ஸ்பார்க் கிரீமுக்கு வந்து நம்ம ஒரு லிக்விட் மாதிரி ஊற்றுவாங்க, என் மூஞ்சி தெரியல. ஸோ அது ஊற்றி நம்ம பண்ணும்போது இன்னும் வந்து எஃபெக்டிவாக ரிசல்ட் இருக்கும். ஸோ அது இதெல்லாம் நான் எப்பயோ வாங்கி கொடுத்தாங்க. பட் இதோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 3 years. ஸோ அப்படியே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி கேர், கொஞ்சம் பாடி ஸ்க்ரப்பு, பாடி பட்டர், அப்புறம் பாடி லோஷனு. இது வந்து கியூரா அண்டர்ஆர்ம் க்ரீமு, அப்புறம் மாமாவத்தோட பாடி யோகட்டு, அப்புறம் ஷேவிங் க்ரீமு. ஸோ அந்த மாதிரி இருக்கு. இது வந்து எம்கேஃபைனோட பாடி ஸ்க்ரப்பு, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மாமாவத்தோட பாடி பட்டர். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க்லாம் வச்சிருக்கேன். ஸோ மாமாவத்தோட டீ ட்ரீ மாஸ்க், ஆர்கன் மாஸ்க்கு, அப்புறம் குட் வைப்ஸ். இது வந்து எனக்கு கீர்த்தி கொடுத்தா, நான் ட்ரை பண்ணியே பார்க்கல நான் இன்னும். அப்புறம் ப்ளம்மோட ஹேர் மாஸ்க்கு இப்போ ரீசெண்டாக வாங்கினேன் அது. அப்புறம் திருச்சிப்பில் இருந்து இந்த கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டுக்கு போடுற ஒரு ஹேர் க்ரீம். அங்கே பார்த்தீங்கன்னா ஹிமாலயாவோட ஹேண்ட் டீ ஹேர் ஃபால் க்ரீம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் இதெல்லாம் அப்போ குளிக்க போகும்போது தடவிட்டு போவேன். இதுதான் வந்து இந்த ஷெல்ஃபு. கீழே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக வந்து ஃபேஸ் மாஸ்க் இருக்கு. அதாவது ரெடிமேட் ஃபேஸ் மாஸ்க்கு. நான் மோஸ்ட்லி அவ்வளோவும் ஃபேஸ் மாஸ்க் ரெடிமேட்ல யூஸ் பண்ண மாட்டேன், ஹோம் ரெமிடிஸ் தான் யூஸ் பண்ணுவேன். சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்றப்போ, கொஞ்சம் ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றப்போ நான் இதையே வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா லாரியல் பியூரிஃபை கிளே. அப்புறம் இது வந்து ஏதோ ஒரு பிராண்டு. இது வந்து கேரளாலேருந்து ரெட் சாண்டல்வுட் பவுடரு. இப்போ இந்த ப்ளம்மோடது இப்போ ரீசெண்டாக வாங்கினல அது. வாவோட ஸ்லீப்பிங் பேக்கு, மாமாவத்தோட விட்டமின் சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வாவோட கூலிங் கிளே, அப்புறம் இதுவும் வந்து வாவோட க்ரீன் டீ கிளே மாஸ்க்கு. அப்புறம் இது வந்து பீல் ஆஃப் மாஸ்க்கு வாவோடது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து கேரளாலேருந்து இந்த கஸ்தூரி மஞ்சள் இது. தென் இது வந்து பாடி கியூபெட் ஆலோவேரா ஜெல், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆலோவேரா ஜெல். இதில் க்ரீன் லீஃப் ஆலோவேரா ஜெல்லு. அப்புறம் கியூரா அண்டர்ஆர்ம் ஒயிட்னிங் பேக் மாஸ்க் மாதிரி போட்டு நம்ம குளிச்சோம்னா கொஞ்சம் அந்த அண்டர்ஆர்ம்ஸில் இருக்க அந்த பிளாக்னஸ்லாம் போகும். அப்புறம் ப்ளம்மோட நைட் ஜெல், ப்ளம்மோட ஃபேஸ் மாஸ்க்கு கேமமைல். ஸோ இதுதான், இது எல்லாமே வந்து ஃபேஸ் மாஸ்க்கு. நான் இதெல்லாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது வச்சுருக்கேன். மீதி கொஞ்சம் யூஸ் பண்ணாததுன்னு இல்லை, இது அப்பப்போ பண்ணுறது, கொஞ்சம் பண்ணாததுலாம் கீழே இருக்குது. பர்ஃப்யூம்ஸு, பாடி ஸ்ப்ரே அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். கொஞ்சம் இங்கே இருக்குது, கொஞ்சம் வந்து கீழே இருக்குது. ஸோ குளிச்சோன்னே ஸ்ட்ரெயிட்டாக நான் இங்கே தான் வந்து இதெல்லாம் போட்டுட்டு தான் கீழே திரும்ப போவேன். ஸோ அதனால இது பார்த்தீங்கன்னா பாடி கியூபெட்லேருந்து ஆக்வா ஃப்ளேவர். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும், லைக் ஆக்வா ஸ்மெல் அடிக்கும். ஆக்வா ஸ்மெல் பிடிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். அப்புறம் வந்து ஸ்கின்ல இருந்து டைட்டன்ல இருந்து ஸ்கின் சிசலைட் தெரியல, வாயில் நுழையில. ஸோ அது நெக்ஸ்ட்டு இது வந்து பிளே பாய்ல இருந்து எண்ட்லெஸ் நைட் அப்படின்ற ஒரு பர்ஃப்யூம். அப்புறம் பாடி ஷாப்ல இருந்து ஆக்ஸு, அண்டர்ஆர்ம் டியோட்ரண்ட்டு. அப்புறம் இது வந்து பாடி கியூபெட்ல இருந்து எக்ஸாட்டிக் ஓடு. அப்புறம் இது விக்டோரியா சீக்ரெட்டு. நைக்ல இருந்து ஒரு
பாடி மிஸ்ட். இது வந்து பாடி கியூபிட்ல இருந்து நேத்து தான் வாங்கினேன். ஸோ இது பாத்தீங்கன்னா சீக்ரெட் லவ் அப்படின்றது ரொம்ப சூப்பரா இருக்கு சீரியஸா. இது ஆக்சுவலி ஒரு ஷாம்பு கண்டிஷனர் வாவுல வந்து வரும். அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கடா இந்த பெர்ஃப்யூம் கிடைக்கும், பெர்ஃப்யூம்னே எனக்கு தெரியாது, எங்க கிடைக்கும்னு ரொம்ப எனக்கு பிடிக்கும். அந்த ஷாம்பு போடுறா அன்னைக்கு ஃபுல்லா செம்ம சூப்பரா இருக்கும். அப்படி பார்க்கும்போது இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அதே பெர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து இதுல வந்து செம்மையா இருக்கு. பட் கொஞ்சம் வந்து தலைவலி கேஸ் இருக்கவங்களுக்குலாம் வந்து இது கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால இது பண்ணிக்கிறேன், கொஞ்சம் அடிச்சுக்கிறேன். செம்மையா இருக்கு இது. ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஜெடா ரோலர் வச்சிருக்கேன், ஜெடா ஸ்டோனர். ஸோ ஸ்கின் கேர் பண்ணும்போது அது யூஸ் பண்ணிக்கிறது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் வச்சிருக்கேன். மோஸ்ட்லி ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கீழே தான் வச்சிருப்பேன், இங்கே வச்சிருக்க மாட்டேன். எனக்கு கீழே தான் தலையிலுக்கு தேய்ச்சி கீச்சு எங்கள் அம்மா விடுவாங்க, அதனால இங்கே அவ்வளோ வைக்க மாட்டேன். நானாக தேய்க்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சோம்பி இருக்கிறதுனால. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ரீசெண்டாக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓரியண்டல் பொட்டானிக்ஸ்லேருந்து இந்த ஹேர் ஆயில். இதில் பார்த்தீங்கன்னா 30 ஆயில்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சூப்பராக இருக்கு. நான் இப்போ இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், வாவில் இருந்து ஆர்கன் ஹேர் ஆயில். இது வந்து ஹேர் வந்து இன்ஸ்டன்ட்டாக ஷைனிங் ஆகும். அப்புறம் பேராட்டின்ன்ற பாருங்க பேண்டீனு. அப்புறம் வெள்ளை ஹேர் சீரம். ஸோ ஹேர் சீரம், ஹேர் ஆயில் அதெல்லாம் வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து என்னது எஸ்பில இருந்து இது வந்து ப்ரொஃபஷனல் சீரம். அப்புறம் ஆலிவ் ஆயில், காயால இருந்து ஹேர் சீரம் செம்மையா உழுதுல. அப்புறம் ஆல்மண்ட் ஆயில். ஸோ அந்த கன்றாவிங்கெல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கேன். அப்புறம் என்னோட பேங்க் புக் இங்க சொல்லி வச்சிருக்கேன். ஸோ அவ்வளவுதான், இந்த ஷெல்ஃப்ல வந்து அவ்வளவுதான் இருக்கு. அடுத்த ஷெல்ஃப் பார்ப்போம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் ஸ்க்ரப் அதெல்லாம் வச்சிருக்கேன். என்னோட ஃபேவரட் டெர்மாவேவ். அப்புறம் விட்டமின் சி பிடிக்கும். அப்புறம் நிறைய ஃபேஸ் வாஷ் வந்து கீழே தான் இருக்கும், ஏன்னா கீழே தான் நான் மூஞ்சி கழுவேன், ஏன்னா இங்கே தண்ணி கிடையாது. ஸோ அதனால. அப்புறம் பாடி ஷாப் விட்டமின் இ, எம்கே ஃபைன் காஃபி ஸ்க்ரப், இது சூப்பராக இருக்கும். அப்புறம் வாவோட ஃபேஸ் வாஷ், சார்கோல் ஃபேஸ் வாஷு, ஆப்பிள் சைடர் ஃபேஸ் வாஷு, அப்புறம் ஆக்னே ஃபேஸ் வாஷு. ஸோ மாமாவத்தோட ஃபேஸ் வாஷஸ், ஃபேஸ் ஸ்க்ரப்பு எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதெல்லாம் மாற்றி நான் யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் ஸ்க்ரப்லாம் இதெல்லாம் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் ஸ்க்ரப்ஸு. அப்புறம் இப்படி கொஞ்சம் வந்தோம் அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா இங்கே கொஞ்சம் சம்மந்தமே இல்லாமல் வச்சுருப்பேன். லைக் சம்மந்தமே இல்லாமல் கொஞ்சம் இப்படி வச்சுருக்கல, சரில விடுங்க. ஸோ இது வந்து மேக்கப் ரிமூவர், அப்புறம் மேக்கப் ரிமூவிங் பாம், நெயில் பாலிஷ் ரிமூவர், லிப் பாம், அப்புறம் லாரியல் கிறிஸ்டல் எசன்ஸ் என்னோட ஃபேவரெட்டு. அப்புறம் சன்ஸ்க்ரீன் 3 வச்சுருக்கேன். கீழே நிறைய சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்கு. ஸோ வாவு, லாக்மே, திரும்ப வாவு. ஸோ இது. அப்புறம் இங்கே டோனரு, மாமாவத் டோனர், ப்ளம்மோட டோனர். அப்புறம் இங்கே வந்து எல்லாமே இந்த குட்டி குட்டி பாட்டில், அதாவது க்ரீமு, சீரமு. ஸோ அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் நியூட்ரிடம் மாய்ஸ்சரைசரு, அப்புறம் மாமாவத்தோட ஸ்கின் ப்ளம்ப் சீரமு, மாமாவத்தோட அண்டர் ஐ க்ரீமு, இப்போ விட்டமின் சி க்ரீமு. எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி கேப்பு காணும். ஸோ அது. அப்புறம் குங்குமாதி தைலம், அப்புறம் கிளினிக்கோட மாய்ஸ்சரைசர். ஸோ இதை நான் யூஸ் பண்ணல, இன்னும் எதை யூஸ் பண்ணோம். அப்புறம் நல்பாமரத்தி தைலம், டீ ட்ரீ ஆயில். அப்புறம் இது வந்து ஒரு டீ ட்ரீ சீரம், இது பிம்பிள்ஸ் இருக்கவங்க போட்டுக்கலாம். அப்புறம் மாமாவத் ஓவர் நைட் ரிப்பேர் க்ரீமு. அப்புறம் எஸ்டி பொட்டானிக்கா விட்டமின் சி ஃபேஸ் சீரமு. அப்புறம் ப்ளம்மோட ஆயில் நிறைய இருக்கு. அப்புறம் இந்த தண்டமாக வந்து நான் ஸ்கின் கிராஃப்டோட ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன் இல்லையா, ஸோ அதுவும் வச்சுருக்கேன். எப்பயாவது யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கேன்னு தெரியல. அப்புறம் மாமாவத்தோட ஸ்கின் இலிமினேட்டிங் சீரமு, மாமாவத்தோட ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசரு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பா அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். இந்த 3 இதில் தான் கொஞ்சம் இது வச்சுருப்பேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து கை நீட்டுவாங்க, கை வச்சு விளையாடுவாங்க இல்லையா, இதுனா கொஞ்சம் பயப்படுவாங்க என்னை பார்த்தா. அதனால இங்கே கொஞ்சம் இந்த காட்டன் பேட்ச் வச்சுருக்கேன், ஏசி ரிமோட்டு, தைலம், கொசு மருந்து. அப்புறம் இது அப்பப்போ எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கும், அதனால கொஞ்சம் தான் இப்படி தேய்ச்சிப்பேன் கை காலெல்லாம் வலிச்சதுனா. அது சீப்பு, ஹேர் பின்னு. அப்புறம் இங்கே கொஞ்சம் குப்பைங்கெல்லாம் இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. அவ்வளோதான். சரிங்களா, இந்த ஸ்லாப்பில் இதுதான் 3 செவரு பார்த்துட்டோம். லாஸ்ட்டில் இந்த செவரையும் பார்த்துருவோம். ஸோ இந்த செவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு இது வந்து நான் வாய்ஸ் நம்ம ஷூட்டிங் எடுக்கிறோம் இல்லையா, நான் இதுக்கு ஆப்போசிட்டில் தான் உட்காந்து ஷூட்டிங் எடுப்பேன். ஸோ வாய்ஸ் வந்து எக்கோ அடிக்கக்கூடாது அப்படின்றதுனால நான் ஸ்பாஞ்ச் வந்து ஒட்டி வச்சிருந்தேன். இது வந்து நான் ஒயிட் கலரில் தான் ஒட்டி வச்சிருந்தேன். இது காலப்போக்கில் வந்து அது ஒரு கேவலமான கலர் ஆயிடுச்சு. எனக்கு இது என்ன கலர்னே கண்டுபிடிக்க முடியல, ஏதோ அழுக்கான மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அவ்வளோ அழுக்கெல்லாம்
இல்லை, அது என்னமோ தெரியல கலர் சேஞ்ச் ஆகிட்டு கேவலமாயிடுச்சு. பட் இதை எடுக்கவும் முடியல, வாய்ஸ் வந்து எக்கோ கேட்கும் அப்படின்றதுனால. அதுதான் நீங்க யோசிப்பீங்க என்ன நான் ரொம்ப கேவலமா இருக்குன்ட்டு, அதுதான் விஷயம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா அப்பா படுக்கிற பாய் வச்சிருக்கேன், ஒரு தெரியுதா பாய். அப்புறம் வந்து ஒரு சேர் எதுக்காவது வேணும்னா இங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதுலயும் வந்து இந்த தலைக்காணி பெட்ஷீட் அம்மா அப்பா போத்திக்கிறதுலாம் இருக்கும். அப்புறம் இங்க வந்து நம்ம ஷூட்டிங் எடுக்கிறதுக்கும் நான் இந்த சேர் தான் யூஸ் பண்ணுவேன், எடிட்டிங் பண்றதுக்கும் இந்த சேர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது இங்க இருக்கும். அப்புறம் இங்க கீழே பாத்தீங்கன்னா தெரியுதா கீழே ஒரு ஸ்லாப் இருக்கும். ஸோ இந்த பவுச்ல வந்து சார்ஜரு அதெல்லாம் வந்து வச்சிருப்பேன். இங்க மேல பாத்துருப்பீங்க நிறைய வீடியோல எவ்வளவு குப்பியா இருக்கும்ட்டு. நான் நேத்து தான் உட்காந்து எல்லாத்தையுமே ஏற கட்டினேன். நான் சொன்ன மாதிரி லாஸ்டா உங்களுக்கு இன்சர்ட் பண்றேன், உங்களுக்கே தெரியும். ஸோ இதுதான், இது கிட்ட காமிக்கிறேன். இங்க வந்து நார்மலா சிஸ்டம் கீபோர்டு யூபிஎஸ் எல்லாம் இருக்கு, வேற ஒன்றும் பெருசா இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் இங்க வந்து போனை எங்க தூக்கி போடுவேன்னு எனக்கு தெரியாது. என்னோட டைரி மெயின் எல்லாமே எழுதுறது கிறுக்கிறது எல்லாமே இதுதான். இதுல தான் நான் கண்டென்ட் எல்லாமே எழுதி வைப்பேன். எனக்கு வந்து பெருமாள் பக்தி ரொம்ப அதிகம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல கேட்டப்போ ஸ்டார்டிங்ல தெரியல இருங்க கேட்டப்போ எங்க வீட்டுல வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம்லன்னு பார்த்து நாங்கள் திருப்பதிக்கு போயிருந்தோம். திருப்பதிக்கு போனப்ப என்னாச்சுன்னா, சரி ஓகே நானும் சொல்றது வேணாம் நீயும் சொல்றதும் வேணாம், நம்ம சீட்டுக்குள்ளிக்கு போட்டுடலாம், வேணுமா வேணாமா 3 வாட்டி எடுக்கலாம், 2 வாட்டி வந்ததுன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா வேணாம் அப்படின்னு நாங்கள் 3 வாட்டி வந்து சீட்டுக்குள்ளுக்கு போட்டோம். 3 வாட்டி சீட்டுக்குள்ளுக்கு போட்டு 3 வாட்டியுமே வேணாம் வேணாம் வேணாம்னு வந்தது. நான் வந்து நம்பிக்கையா இருந்தேன், சரி பெருமாளாவது நம்மளை காப்பாத்துவாரு, கை கொடுப்பாரு. ஏன்னா எங்க வீட்டுல யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்க வேணாம், நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. லைக் நான் அங்க வேலை முடிச்சுட்டு அங்க வேலை பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா முன்னாடி ஒரு சேனல்ல, அங்க இருந்து நானா ஆரம்பிக்கலான்ட்டு நான் என்னோட யூடியூப் ஸ்டோரி எப்படி நான் ஆரம்பிச்சேன், இந்த டிஐஒய் லைட்ஸ் எப்படி நீங்க பண்ணலாம், இது இருந்தா தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது. அந்த விஷயம் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் இன்னொரு வீடியோல சொல்றேன், சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா 3 வாட்டியும் வந்து வேண்டான்னு வந்துருச்சு. அப்போ கூட நான் வீட்டுல அழுதுனே வரேன். நான் ஐயோ எனக்கு தெரியாது, நான் ஆரம்பிப்பேன் என்னன்னு தெரியல, பெருமாளே இப்படி சொல்லிட்டாரு. எங்க வீட்டுல வந்து இல்ல வேணாம், அது நல்லா இல்லை போல, நல்லா வேணாம்னு சொல்லிட்டானா, இல்ல நான் பண்ணுவேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி தான் இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ அதனால இப்போ வரைக்குமே நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ போடணும்னா இந்த டைரியை வந்து இப்படி வச்சு நிக்க வச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் வந்து நான் வீடியோவே போடுவேன். அதுவும் எங்க அப்பாவும் எங்க பாப்பாவும் வீடியோ போட்டதான் வந்து எனக்கு ஓடன்ற ஒரு நம்பிக்கை. ஸோ பெருமாள் பக்தி அதிகம். இதுல தான் வந்து என்னோட கண்டென்ட்லாம் எழுதி வச்சிருப்பேன். என் ஹேண்ட் ரைட்டிங் பாக்குறீங்களா நீங்க, நல்லா இருக்கா? நான் வந்து நிறைய ஸ்டைலில் வந்து எழுதுவேன், ஒரு பேஜில் வந்து ஒரு மாதிரி எழுதி வச்சுருப்பேன். ஸோ நான் எங்கள் ஸ்கூலில் வந்து ஹேண்ட் ரைட்டிங்க்கு ப்ரைஸ்லாம் வேறு வாங்கியிருக்கேன். காணும் நிறைய இருக்குது, கொஞ்சம் கிறுக்கியாக வச்சுருப்பேன், தாறுமாறாக போதில். ஸோ அவ்வளோதான், இதை பற்றி பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ டைரி இருக்கும், அவ்வளோதான். குப்பையில் வந்து கம்ப்யூட்டர் மறைஞ்சிருந்தது, நான் நேற்று க்ளீன் பண்ணி கம்ப்யூட்டர் வெளியில் தெரியுது. ஓகே, இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஒரே ஆள் வந்து மாற்றி ஷூட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கு, அதனால தான் சாரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான், இதில் வந்து தெரியுதா நான் மேக்கப்புக்கு வந்து போடுற திங்ஸு என்னென்னலாம் வீடியோக்கு போடணும், இல்லை வீடியோக்கு போட்டு காமிக்கிறதுக்கோ பேசிக்கான மேக்கப் திங்ஸ்லாம் வந்து நான் இது உள்ளதான் வச்சுருக்கேன். நிறைய வந்து கீழே இருக்குது, தேவையில்லாதான் நான் கீழே தேவையில்லாததுன்னு கிடையாது, வைக்கிறதுக்கு இடம் இங்கே இல்லைன்றதுனால அங்கேயும் நான் கொஞ்சம் கபோர்ட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து வச்சுருக்கேன், இங்கே எந்த கபோர்டுமே இல்லை அதனால. ஸோ இது பார்க்குறீங்களா, கிட்ட பார்க்குறீங்களா இது? ஸோ இது வந்து இப்போ நைக்காவில் வந்து நம்ம ஷாப் பண்ணோம்ல அது, அப்புறம் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது ப்ளஷ்ஷு, காம்பேக்டு, மிஸ்ட்டு, இதுவும் ப்ளஷ்ஷு, ஹைலைட்டரு, காம்பேக்டு, மினி லிப்ஸ்டிக்ஸு, ப்ரைமரு, லிக்விட் ஐ ஷேடோ, லிப்ஸ்டிக்ஸ், மஸ்காரா, லிப் லைனர், ஐப்ரோ பென்சிலு, அப்புறம் லூஸ் பவுட்ரு, இதுவும் வந்து ஃபிக்ஸிங் பவுட்ரு, கான்டோரிங் ப்ரஷ்ஷு, லிப்ஸ்டிக்கு, இதெல்லாம் லிப்ஸ்டிக் எல்லாமே லிப்ஸ்டிக், ப்ரைமரு, ஃபவுண்டேஷனு, லிக்விட் லிப்ஸ்டிக்கு, கன்சீலரு, க்ரீன் பென்சிலு, ப்ரைமரு, ஸ்பான்ச்சு. ஸோ பேசிக்காக நான் என்ன யூஸ் பண்ணுவேனோ அதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து நான் நேற்று தான் இறக்கட்டி வச்சேன். ஸோ இதை அப்படியே போட்டு நான் மேலே வச்சுருவேன். இனிமேட்டாச்சும் கொஞ்சம் வந்து நான் இதையாவது நான் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது வந்து மேக்கப் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரெட்டு. இவங்க வந்ததுக்கப்புறம் வந்து லைக் எனக்கு நிறைய வந்து லைஃப்பில் சேஞ்சஸ் தெரிஞ்சுது. ஸோ என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து கொடுத்தாங்க இதுவும். அப்புறம் வந்து இது வந்து எனக்கு தீபாவளிக்கு கிஃப்டாக வந்து வாவ் பிராண்ட்ல இருந்து கொடுத்தமிச்சாங்க. கேண்டில் வரும் இங்கே. ஸோ இது அழகாக இருக்குது. நான் இன்னும் ஒரு வாட்டி கூட கேண்டில் ஏற்றலை, இருந்தாலும் வந்து நான் வச்சுருக்கேன்.
ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று தான் வந்து ஏர் கட்டி வச்சேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, பெருசாக குட்டி பாக்ஸ் சின்ன சின்ன கம்பல் ஸ்டட்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருப்பேன். இதுவும் வந்து இது கொஞ்சம் வந்து பெரிய கம்பல். நான் அவ்வளோ வந்து இயரிங்ஸ் போட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அதனால கொஞ்சம் ஷூட்டிங்காக எதுனா போடணுன்னா அது வச்சுருக்கேன். நான் வச்சுருக்கேன் பீரோவில் இருக்குது கீழே நிறையா. ஸோ அது வந்து நான் அவ்வளோ யூஸ் பண்ணாமல் அப்படி கீழே இருக்குது. ஸோ இது 2. இது பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷஸ் வச்சுருக்கேன். ஸோ வீடியோக்கு போடுறதுக்கு நெயில் பாலிஷ். ஆனால் அது போடுறதுக்குள்ளேயே சோம்பேறித்தனம், அப்படியே வந்து நான் வீடியோ எடுத்துருவேன். அப்புறம் இது உள்ள வந்து கொஞ்சம் கிளிப்பு பேண்டு அதெல்லாம் வச்சுருக்கேன் போல். குப்பைங்கெல்லாம் கொஞ்சம் அடுக்கி வச்சுருக்கேன், கிளிப்பு பேண்டு அதெல்லாம். அப்புறம் இது உள்ள வந்து என்ன வச்சுருக்கேன் எனக்கு தெரில, ஷீட் மாஸ்க் வச்சுருக்கேன். இப்போது நைக்காவில் வாங்கினேன் இல்லையா, ஸோ நைக்கா ஷீட் மாஸ்க்கு, அப்புறம் மிராபிளில் இருந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ஷீட் மாஸ்க்லாம் அதுக்குள்ளே பாருங்கள் குப்பியாக்கிட்டேன். இந்த டப்பா வந்து காலி டப்பா தான், வேறு ஏதாவது போட்டு வச்சுக்கலான்ட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டு லைட்டு பாருங்கள், ஹேர் ஸ்ட்ரைட்னர் வாங்கும்போது கொடுத்தாங்க ஐகானிக்கில். ஸோ அந்த பாக்ஸ் வச்சுருக்கேன், அழகாக இருக்குன்ட்டு. பிளாக் வேறையா நம்ம ஃபேவரெட்டு. ஸோ அதனால அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த விடமினி மாய்ஸ்சரைசர்லாம் வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து மேலே வச்சுருக்கேன். இந்த குங்குமாதி தைலம்லாம் காலியானோன்னு ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு டப்பா நைக்காலேருந்து வந்து ஒரு டப்பாவில் வந்து இந்த குப்பைனா ரொம்ப குப்பைலாம் கிடையாது, இந்த சீரியல் லைட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது ஹேர் ஸ்ப்ரே அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த ஷெல்ஃபில் கீழே ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா CPU இருக்கும், அதான் நான் சார்ஜர் பேக் காமிச்சலாம், அது இருக்கும். மேக்கப் பேக், ப்ரைடல் பேக் வந்து ஒன்று இங்கே இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. அவ்வளோதான், இது முடிஞ்சுது. ஸோ ஓவரால் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, அப்போ தான் நான் சொன்னது ஃபுல்லாக புரிஞ்சிருக்கோம். இந்த வால் பார்த்துருப்பீங்க, இதுவும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஏசி, அப்புறம் DIY லைட்ஸு, நம்ம ஷூட்டிங் எடுக்கிற இது, ஸ்கின் கேர் வச்சுருக்கிறது, கதவு. ஸோ ஓவரால் அவ்வளோதான் நம்ம ரூமு. ஸோ சின்ன ரூமு தான். ஸோ மற்றவங்ககிட்ட இருக்கிற மாதிரி என்கிட்ட அவ்வளோ இல்லை, பட் என்கிட்ட இதெல்லாம் இருக்கிறதே பெரிய விஷயம் தான். நான் என்ன இருக்கோ அதை வச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் இருக்கிறதே வந்து என்ன தெரியல, கடவுளோட புண்ணியத்தில் தான் இதெல்லாம் கூட எனக்கு இருக்குது. ஸோ ஐ எம் ஹாப்பி வாட் எவர் ஐ ஹேவ். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு வீடியோ. ஸோ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது, ஃபைனலாக வந்தாச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறது. இது வரைக்கும் நம்ம சேனலில் இப்படி போட்டதே இல்லை. சரி, ஓகே, நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து நான் நம்மளோட ஃபுல் வீடியோவும் காமிக்கிறேன். ஸோ நம்ம ரூம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக இருந்தாலும் இதுவாக இருக்குது. என்ன சொல்ல மாதிரி இது எல்லாமே போய் நான் இந்த மாதிரிலாம் சுத்தமாக வச்சுருக்கவே மாட்டேன். பட் ஓகே, ஷூட்டிங்காக கொஞ்சம் வந்து ஏற கட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல் வீடியோஸோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Kanmani. Bye, take care. No, 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 no. Oh.